ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 10,197 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று, 301 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தங்கம் விலையில் சரிவு, சவரனுக்கு 272 ரூபாய் குறைந்து சவரன் 37,000 ரூபாய்க்கு விற்பனை. செமஸ்டர் தேர்வுகளை நேரடியாக நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டம். மதுரையில் அனைத்து கல்லூரிகள் முன்பு போலீசார் குவிப்பு. டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் ட்ரக்குகளை தவிர மற்ற சரக்கு வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம். சிபிஐ இயக்குநர்களின் பதவிக்காலம் நீட்டிப்பால் எழுந்துள்ள சர்ச்சை உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி ஆலோசிக்க உள்ளதாக தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகை போதாது. நிவாரணம் என்ற பெயரில் முதலமைச்சர் ஏமாற்றிவிட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு பூஜைகள் தரிசனத்திற்காக 13 லட்சம் பேர் முன்பதிவு. கேரள தேவஸ்தானத்துறை அமைச்சர் தகவல். ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதம் தொடங்கியது. மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். கோவிட் மாத்திரைகளை மற்ற நிறுவனங்களும் தயாரித்துக் கொள்ளலாம். அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம் ஒப்புதல். 95 நாடுகள் பயனடைய வாய்ப்பு. அமெரிக்காவில் உயர்கல்வி படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 13% அளவுக்கு சரிந்தது. சர்வதேச கல்வி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக ஏற்றம் கண்ட நிலையில் இன்று சவரனுக்கு 272 ரூபாய் குறைந்து சவரன் 37,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 34 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4,625 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 272 ரூபாய் சரிந்து 1 சவரன் 37,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,912 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் 71 ரூபாய்க்கும் 1 கிலோ 71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51,29,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 25,50,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலக அளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,81,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 7,86,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 25,50,00,000 தாண்டியுள்ளது. 51,29,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 23,06,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர்.
செமஸ்டர் தேர்வுகளை நேரடியாக நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் எதிரொலியாக அங்குள்ள கல்லூரிகள் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செமஸ்டர் தேர்வுகளை நேரடியாக நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே செமஸ்டர் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் மதுரையில் கடந்த 2 நாட்களாக கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் கோரிக்கை உயர்கல்வித்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் செமஸ்டர் தேர்வுகள் நேரடியாக மட்டுமே நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்நிலையில் மதுரை தமுக்க மைதானம் பகுதியில் இன்று போராட்டத்திற்கு மாணவர்களை அழைக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சிலர் தகவல்களை பரப்பி வருவதாக புகார் எழுந்தது. எனவே கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று மதுரை மாவட்ட காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள், தமுக்க மைதானம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் நிலவும் மோசமான காற்று மாசை கட்டுப்படுத்த அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை தவிர மற்ற கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தீபாவளி பண்டிகை முதல் நச்சுப்புகை மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளது. காற்றின் தரக்குறியீடு எனப்படும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பல நாட்களாக மிகவும் மோசமான மற்றும் கடுமையான வரம்பில் உள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் டெல்லி மற்றும் அண்டை பகுதிகளில் காற்று மாசுபாடு நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களும் அரசிடம் இருந்து மறு அறிவிப்பு வரும் வரை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை அரசு அலுவலக பணியாளர்கள் 50 பேர் வீட்டில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் ட்ரக்குகளை தவிர மற்ற சரக்கு வாகனங்கள் டெல்லி பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அனைத்து கட்டுமான மற்றும் இடிப்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதியன்று தொடங்கவுள்ளது. சிபிஐ, அமலாக்கப் பிரிவு இயக்குநர்களின் பதவிக்காலத்தை 2 ஆண்டில் இருந்து 5 ஆண்டாக நீட்டிப்பதற்கான 2 அவசர சட்டங்களை மத்திய அரசு பிறப்பித்தது. இது பெரும் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ள நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் பிறந்ததை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். கோவிலில் உள்ள குருசாமிகள் பக்தர்களுக்கு மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி வைத்தனர். கார்த்திகை 1 இன்னைக்கு, அதனால் இன்னைக்கு மாலை போட்டு நம்ம ஐயப்பனை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். வருஷம் போயிட்டுருக்கோம். ஸோ 2 வருஷமாக அந்த கொரோனானால போக முடியல. ஸோ இந்த வருஷம் அலோவ் பண்ணுறதுனால இந்த வருஷம் போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா குருசாமி அவங்கவுங்கெல்லாம் 60 இயர்ஸ் மேலே அலௌடு கிடையாது. அதனால் பெரியவங்கெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் நாங்களே போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இது ரெகுலராக எப்போயும் வருஷம் போயிட்டுருக்கோம். ஸோ ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் எல்லாம் நல்லா நடக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதனால பண்ணுறோம், போயிட்டுருக்கோம். ஈவன் தோ லாஸ்ட் இயர் கொரோனா டைமில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ண இருக்கும்போது கூட நான் கோவிட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சபரிமலை போய்ட்டு ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் நல்லபடியாக. ஸோ இந்த வருஷமும் 48 நாள் விரதம் இருந்து எவ்ரி இயர் நான் சபரிமலை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஐயப்பன் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு வாழ்க்கையோட தரத்தையும் உயர்த்தி கொடுக்கணும் எல்லாருக்கும். இந்த வருஷம் ஐயப்பன் எல்லாருக்கும் நல்ல ஒரு வழியை காமிப்பார். எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதான் என்னுடைய மனமான வேண்டுதலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் நெல்லை மாவட்டத்தில் இன்று பல்வேறு கோவில்களில் பக்தர்கள் மாலை போட்டுக் கொண்டனர். நெல்லை சந்திப்பில் உள்ள சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலையில் இருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவில், பாளையங்கோட்டை, மேலவாசல் முருகன் கோவில்,
நெல்லையப்பர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். இது எனக்கு 37வது வருஷம். ஐயனை வருஷம் விடாமல் பார்த்துட்டு தான் இருக்கேன். போன வருஷம் நிறைய சாமிகள் மலைக்கு போகவே முடியல. இந்த வருஷம் நான் ஆனால் கடைசி வரை சாதிச்சு அவரை போய் தரிசனம் பண்ணிட்டேன். இந்த வருஷம் முன்னக்கூடிய ஐயப்பனுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க. எல்லா சாமிகளும் புக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் மலையேற்றி போயிட்டு வரலாம். சாமி சரணம் சாமி சரணம். 5000 பேர்லாம் தரிசனம் பண்ண முடியாது இந்த சீசன் நேரத்தில். மற்ற நேரத்தில் பண்ணிடலாம். இப்போ வந்து 25000 பேர் 30,000 எல்லா ஐயப்பனும் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஐயப்பனுக்கு தான் நன்றி சொல்லணும் சாமி. அரியலூரில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அரியலூர் பாலபிரசன்ன சக்தி விநாயகர் கோவில், அகோர வீரபத்திரர் கோவில் மற்றும் ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் அதிகாலை முதலே குருசாமியிடம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். திருவாரூரில் சைவ மையத்தின் தலைமை பீடமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் உபகோவிலில் திரளான ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று துளசி மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். சென்னையை அடுத்த திருவெற்றியூர் சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள வடசென்னை சுவாமி ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாத முதல் நாளை முன்னிட்டு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் காவி, கருப்பு உடை அணிந்து துளசி மாலையை குருசாமி மூலம் அணிந்து விரதத்தை துவங்கினர். தூத்துக்குடியில் மண்டல பூஜைக்காக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இன்று ஐயப்பன் சன்னதியில் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர். கார்த்திகை மாதம் இன்று தொடங்கியதைத் தொடர்ந்து திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விநாயகர் மற்றும் ஐயப்பன் கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இந்தியாவில் ஒரே நாளில் 301 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,64,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 10,197 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,44,66,598 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 301 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,64,153 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1,28,555 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 12,134 பேர் தொற்றில் இருந்து மீண்டு வந்துள்ளதாகவும், இதுவரை 3,38,73,890 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 113,68,79,685 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. அமெரிக்காவில் உயர்கல்வி படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 13% அளவுக்கு சரிவை சந்தித்திருப்பது சர்வதேச கல்விக்கான நிறுவனம் வெளியிட்ட ஆண்டறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் உயர்கல்வி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் தொடர்ந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா இருந்து வருகிறது. இது பற்றி சர்வதேச கல்விக்கான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2020-2021 ஆண்டிலும் அதற்கு முந்தைய கல்வியாண்டிலும் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 13% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல அமெரிக்காவில் படிக்கும் ஒட்டுமொத்த சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை 15% அளவுக்கு குறைந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவுக்கு உயர்கல்வி படிக்க வரும் சர்வதேச மாணவர்களை பாதுகாப்பாக வரவேற்கவும், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசும் அமெரிக்க உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து எடுத்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கொடைக்கானலில் விசாரணைக்கு சென்ற போலீசார் 2 பேரை தகாத வார்த்தைகளால் திட்டி கத்தியால் குத்திய ரவுடி சையது இப்ராஹிம் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். ரவுடி கத்தியால் தாக்கியதில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீனிவாசன் நேரில் சென்று பார்வையிட்டு பழங்கள் வழங்கி ஆறுதல் கூறினார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சத்துணவு பணியாளரிடம் தங்க சங்கிலி பறித்துச் சென்ற நபரை போலீசார் பிடித்தனர்.
வெற்றிலை முருகன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வி என்பவர் சாலையில் அரை மணி நேரத்தில் போலீசார் பிடித்தனர். வெற்றிலை முருகன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வி என்பவர் சாலையில் தங்க சங்கிலியை பறித்து ஓடிய இளைஞரை நடந்து சென்றபோது 5 சவரன் தங்க சங்கிலியை இளைஞர் ஒருவர் பறித்துச் சென்றுள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அல்லாளர்பேரை கண்மாய்க்குள் பதுங்கியிருந்த அந்த இளைஞரை பிடித்தனர். மூன்று கொலை செய்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தால் முத்துராஜ் செய்து 25 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவர் பேச்சித்தாய் மற்றும் மற்றொரு மகள் மாரியையும் வெட்டிக் கொன்றார். மேலும் பேச்சித்தாயின் தந்தை கோவிந்தசாமியையும் வெட்டிக் கொன்றார். இந்த வழக்கை விசாரித்த தென்காசி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் முத்துராஜுக்கு தூக்கு தண்டனை விதித்தது. இதை நிறைவேற்றுவது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போலீசார் தரப்பில் மனு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கொலை வழக்கின் கீழான குற்றத்தை உறுதி செய்து முத்துவுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்தனர். மதுரையின் பழமையான தெற்கு வாசல் முஹையத்தீன் ஆண்டவர் தர்கா சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை தெற்கு வாசல் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முஹையத்தீன் ஆண்டவர் தர்காவில் சந்தனக்கூண்டு விழாவானது கடந்த 7ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக மின் விளக்குகளால் கப்பல் போன்று அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரதமானது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. கோவையில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாணவியின் அடையாளங்களை வெளியிட்டதாக 48 யூடியூப் சேனல்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போக்சோ சட்டத்தின் கீழ் 18 வயதிற்கு குறைவான சிறுமிகள் பாதிப்புக்குள்ளாகும் போது அவர்கள் குறித்த அடையாளங்களை வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனமழை எச்சரிக்கையால் இன்றும் நாளையும் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக வரவேண்டாம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தாக்கமாக பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்றும் நாளையும் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக வரவேண்டாம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருமலைக்கு செல்லும் அலிபிரி வழி நடைபாதை மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் வழியாக செல்லும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஆகியவற்றை தற்காலிகமாக மூட திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மழைக்காலம் என்பதால் மலைப்பாதை மற்றும் நடைபாதை மார்க்கங்களில் மண் சரிவு ஏற்படும் வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. எனவே தேவஸ்தானம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு பூஜைகள் தொடங்கிய நிலையில் சுவாமி தரிசனத்திற்கு 13 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நேற்று முன்தினம் நடை திறக்கப்பட்டது. நேற்று முதல் மண்டல பூஜைக்கான வழிபாடுகள் தொடங்கியது. அதிகாலை தந்திரி கண்டரரு மகேஷ் முன்னிலையில் புதிய மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி நடையை திறந்து வைத்தார். கட்டுப்பாடுகளுடன் குறைந்த அளவிலான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். பலத்த மழை பெய்து வருவதால் அடுத்த 3-4 நாட்களுக்கு பக்தர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பம்பை நதியில் நீர்மட்டம் அபாய அளவில் பாய்வதால் நதியில் புனித நீராடுதலுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் தரிசனத்திற்கு இதுவரை 13 லட்சம் பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தினசரி 30,000 பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அப்பம் அரவணை தட்டுப்பாடு இன்றி பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் மீதான வாட் வரியை லிட்டருக்கு 4 ரூபாயும் டீசல் விலையை 5 ரூபாயும் ராஜஸ்தான் மாநில அரசு குறைத்துள்ளது. கடுமையாக உயர்ந்து வந்த பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் அழுத்தம் கொடுத்து வந்தனர். இதையடுத்து பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை 5 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயும் குறைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜக ஆளும் மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைத்தன. இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் ராஜஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை மீதான வாட் வரி குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மீதான வாட் வரியில் 4 ரூபாயும்
டீசல் மீதான வாட் வரியில் 5 ரூபாயும் குறைக்கப்பட்டது. அமெரிக்காவின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஃபைசர் தங்கள் நிறுவனத்தின் கோவிட் மாத்திரைகளை மற்ற நிறுவனங்களும் தயாரித்துக் கொள்ள ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் உலகில் உள்ள 95 நாடுகள் பயனடையும். அமெரிக்காவின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஃபைசர் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை தயாரித்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. இதனிடையே இந்நிறுவனம் கொரோனா தொற்றுக்கு எதிராக கோவிட் மாத்திரைகளை தயாரித்தது. கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை 90% தங்கள் நிறுவனத்தின் மாத்திரைகள் தடுப்பதாக ஃபைசர் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஃபைசர் நிறுவனம் தங்கள் நிறுவனத்தின் கோவிட் மாத்திரைகளை பிற நிறுவனங்களும் தயாரித்துக் கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபைசர் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கையால் இந்தியா உட்பட 95 நாடுகள் பயனடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் துவரை ரேஷன் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தொடங்கி வைத்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி கண்டது. அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மாநிலம் முழுவதும் பொதுமக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் துவரை ரேஷன் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் முன்னோட்டமாக கடந்த செப்டம்பர் மாதம் சுமார் 3000 ரேஷன் பணியாளர்கள் மூலம் சிறிய அளவில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. அதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி துவரை ரேஷன் திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் பழங்குடி மக்களுக்கான ரேஷன் ஆப்கே கிராம் திட்டத்திற்கான வாகனங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடங்களை தேடிச் சென்று மாதந்தோறும் அவர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டமான ரேஷன் ஆப்கே கிராம் திட்டத்தை மத்திய பிரதேசத்தில் பழங்குடி மக்களுக்கான ரேஷன் ஆப்கே கிராம் திட்டத்தை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் ரேஷன் ஆப்கே கிராம் திட்டத்திற்கான வாகனங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாநிலத்தில் பழங்குடியினர் ஆதிக்கம் செலுத்தும் 89 தொகுதிகளுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதாதென்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நிவாரணம் என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை கடைசி கட்ட அறுவடை முழுமையாக பாதிக்கப்பட்டது. தாளடி நெற்பயிர்கள் முழுவதும் சேதமடைந்தன. சம்பா இளம் நடவு பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியது. சம்பா தாளடி சாகுபடிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தமிழக அரசு குறைந்த தொகையை நிவாரணமாக அறிவித்ததோடு அதனையும் ரொக்கமாக பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் இடுபொருள் மானியமாக யூரியா, நுண்ணூட்ட கலவை போன்ற உரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணம் சாகுபடி செலவிற்கு கூட ஈடாகாது என்பதால் கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாகை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுகாண்டா தலைநகர் கம்பாலாவில் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதல் காட்சிகள் வெளியிடப்பட்டு உள்ளன. தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.